வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். அரியலூரிலிருந்து கோவிந்தசாமி ஜோதிடர். இன்று நாம் சொல்லப்போவது ஸ்ரீராம நவமி. வருகின்ற 6ஆம் தேதி ஏப்ரல் 2023, அதாவது பங்குனி மாதம் 23ஆம் தேதி வளர்பிறை 9வது திதியான நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரம் கடக லக்னத்தில் ஸ்ரீராமர் அவதரித்தார். திருமால் ஸ்ரீ நாராயணன் அவர்கள் 10 அவதாரம் அவதரித்த 7வது அவதாரமாக ராமாவதாரம் கருதப்படுகிறது. அயோத்தி நகரில் தசரதன், கோசலை இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் ராமர். ஸ்ரீராமர் அவதரித்த நல்லாளில் நாம் அவரை வணங்கும் பொழுது நீண்ட நாட்களாக இருக்கின்ற கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை, புத்திரங்கள் குழந்தை இல்லாத பிரச்சனை எல்லாம் நீங்கி குடும்பத்தில் செல்வ பிரச்சனைகள்லாம் விலகி நல்ல ஆயுளை, நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த ராமநவமி. ராமநவமி அன்று வீட்டில் அவருடைய உருவப்படம், ராமர் படம் அல்லது பட்டாபிஷேக படம் வைத்து அதன் அருகில் கோலமிட்டு வெற்றிலை பாக்கி வைத்து மஞ்சள், சந்தனம், குங்குமம் செலுத்தி வாசனை பூக்கள் அல்லது மாலை, துளசி மாலை செலுத்தி வழிபடலாம். நெய்வேத்தியமாக அவர் வனவாசத்தில் பருகிய பானகம், நீர்மோர், அவருக்கு பிடித்த பால் பாயாசம், பருப்பு வடை வைத்து நெய்வேத்தியமாக அவருக்கு வணங்கலாம். அவ்வளோலாம் செய்ய முடியாது, இந்த அளவுக்கு பண்ண முடியாதுங்கன்னு சொல்கிறவங்க சாதாரணமாக நீர்மோர் வைத்து அதில் ஒரு துளசி இட்டு கல்கண்டு வைத்து அவரை வணங்கலாம். அதுவும் பண்ண முடியாதவங்க ஸ்ரீராமஜெயம் என்று 108 தடவை அவருடைய நாமத்தை உச்சரிக்கலாம், இல்லை 1008 தடவை உச்சரிக்கலாம். ராமர் அவர்கள் அந்த அவதாரத்தில் பெரிய இன்னல்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் சந்தித்து நல்வழியில் சந்தித்தார். அதனால் அன்று இந்த ராமநவமி அன்று தீய எண்ணங்கள் மனதில் இல்லாமல், அன்று குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போடாமல் அவரை நினைத்து வீட்டில் ராமர் பாராயணம் புக்கு இருந்தால் படித்து இந்த ராமஜெயம் என்றே ராவணனை சம்காரம் செய்துவிட்டு ஸ்ரீ சீதை அவர்களிடம் ஆஞ்சநேய சுவாமிகள் ஒரே வார்த்தையாக எந்த ஒரு விளக்கமும் விரிவாக சொல்லாமல் மண்டிட்டு வணங்கி ஸ்ரீ ராமஜெயம் என்று கூறினார். ராமரை விட இந்த ராம என்று